வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி பார்க்க போனா, மத்திய அரசின் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம். இது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான மிக அருமையான திட்டம்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலிமா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் ரூ.5000 வரைக்கும் பென்ஷன் கிடைக்கும். வாங்க இந்த வீடியோவில் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, என்னோட பயன்கள் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இன்னும் மேல் பவர் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணா பாருங்க, ஒவ்வொருத்தரும் பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமுறை. ஃபர்ஸ்ட் வாங்க அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயி மற்றும் வருமான வரி செலுத்துவதை தவிர்த்து அனைவருக்கும், குறிப்பாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் ஓய்வூதியம் பென்ஷன் கிடைக்க வேண்டுங்கிறது இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யாராவது வருவாங்கன்னா, விவசாயிகள், மீனவர்கள், கட்டிட வேலை செய்பவர்கள், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள், பனைமர தொழிலாளர்கள், காலனி தொழிலாளர்கள், காலனி தயாரிப்பாளர்கள், வீட்டு பணியாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், சுமை தூக்குவர்கள், சுயதொழில் செய்பவர்கள், இவங்களாம் இந்த கேட்டகரிக்காக வருவாங்க. இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா, 2015ஆம் ஆண்டு மே 9 அன்று இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீம் மூலிமா மாதம் மாதம் 1000 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் ஓய்வூதியம் கிடைக்கும். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு இந்திய குடிமக்கள் அனைவரும் எலிஜிபிள் தான். ஆனால் அவங்களுடைய வயது 18 வயது 40 வயதுக்குள்ள இருக்கணும். மேலும் அவங்களுக்கு அஞ்சல் அலுவலகம் இல்லைனா வங்கி கணக்கில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். மேலும் இங்கே வருமான வரி செலுத்துவார்கள் மற்றும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை. நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு பென்ஷன் எவ்வளவு கிடைக்கும் பார்க்கலாங்க. இந்த ஸ்கீம் மூலிமா மாதம் மாதம் ரூ.1000 முதல் 5000 வரைக்கும் பென்ஷன் கிடைக்கும். இது நீங்க மாதம் மாதம் செலுத்த வேண்டிய சந்தா தொகையை பொறுத்து மாறும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வாங்க, நீங்க 18 வயசு அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு மாதம் 1000 ரூபா ஓய்வு வேணும்னா மாதம் மாதம் நீங்கள் 48 ரூபா கட்டுற மாதிரி வரும். அதுவே காலாண்டுக்கு ஒரு முறை கட்டினா 105 ரூபா கட்டுற மாதிரி வரும். அதுவே அரையாண்டுக்கு ஒரு முறை கட்டினா 248 ரூபா கட்டுற மாதிரி வரும். இப்போ நீங்கள் 18 வயசு ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஓய்வூதியம் 5000 ரூபா வேணும்னா மாதம் மாதம் 210 ரூபா கட்டினா போதும். உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு 5000 ரூபா ஓய்வூதியம் கிடைக்கும். உங்களுக்கு காலாண்டுக்கு ஒரு முறை கட்டுற மாதிரி இருந்தால் 620 ரூபா கட்டணும். அதுவே அரையாண்டுக்கு ஒரு முறை கட்டுற மாதிரி இருந்தால் 1239 ரூபா கட்டணும். நீங்கள் மொத்தம் 42 வருஷம் கட்டணும் 18 வயசு ஜாயின் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் நீங்கள் 25 வயசு ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு மாதம் மாதம் 3000 ரூபா ஊதியம் கிடைக்குன்னா நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ அமௌண்ட் கட்டினா 226 ரூபா கட்டணும். அதுவே உங்களுக்கு காலாண்டுக்கு ஒரு மாரி கட்டுற மாதிரி இருந்தால் 624, அரையாண்டுக்கு ஒரு வரை கட்டுற மாதிரி இருந்தால் 1334 ரூபாயும் கட்ட வைக்கும். நீங்கள் 35 வருஷம் கட்டணும். 18 வயசு ஜாயின் பண்ணால் நீங்கள் 42 வருஷம் கட்டணும். அதுவே நீங்கள் 25 வயசு ஜாயின் பண்ணால் 35 வருஷம் கட்டுற மாதிரி வரும். அடுத்தது உங்களுக்கு வயசு 30 வயசு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓய்வூதியம் 4000 ரூபா வேணும்னா மாதம் மாதம் நீங்கள் 460 ரூபா கட்டணும். அதுவே காலாண்டுக்கு ஒரு முறை கட்டுற மாதிரி இருந்தால் 1327, அரையாண்டுக்கு ஒரு முறை கட்டுற மாதிரி இருந்தால் 2727 கட்டுற மாதிரி வரும். நீங்கள் 30 வருஷம் கட்டினா போதும். இருக்கு இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா, வயசு 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள ஜாயின் பண்ணணும். அப்படி நீங்கள் 39 வயசுக்குள்ள ஜாயின் பண்ணால் நீங்கள் 21 வருஷம் தான் அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும். உங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபா ஓய்வு வேணும்னா நீங்கள் மாதம் மாதம் 264 ரூபா கட்டணும். காலாண்டுக்கு ஒரு முறை கட்டுற மாதிரி இருந்தால் 787, அரையாண்டுக்கு ஒரு முறை கட்டுற மாதிரி இருந்தால் 1558 ரூபா கட்டுற மாதிரி வரும். நீங்கள் 39 வயசு ஜாயின் பண்ணி உங்களுக்கு 5000 ரூபா மாதம் ஓய்வு வேணும்னா நீங்கள் 1318 ரூபாயும், அது காலாண்டுக்கு ஒரு முறை கட்டுற இருந்தால் 3928, அரையாண்டுக்கு ஒரு முறை கட்டுற மாதிரி இருந்தால் 7778 ரூபாயும் கட்டுற மாதிரி வரும். இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த வயசு ஜாயின் பண்ணால் எத்தனை வருஷத்துக்கு அமௌண்ட் கட்டணும், உங்களுக்கு எவ்வளோ ஓய்வூதியம் வேணும்னா எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், இந்த சார்ட் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வாங்க மேலும் இந்த சார்ட் என்ன சொல்லிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஏபிஒய் அடல் பென்ஷன் யோஜனா என்றால் என்ன கொடுத்துறாங்க, இந்திய அரசின் உத்தரவாதமான ஓய்வு திட்டம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தாதாரர் ஒரு நிச்சயிக்கப்பட்ட தொகையை தொடர்ந்து முறையாக செலுத்துகிறார். குறைஞ்சபட்ச உத்தரவாத ஓய்வூதியம் மாதாந்திரம் ரூ.1000 முதல் 5000 ரூபாய் கிடைக்கும் சொல்லிக்கிறாங்க. குடும்பத்திற்கான அதிக ஓய்வூதிய தொகையை பெற கணவன் மற்றும் மனைவி 2 பேருமே தனித்தனியாக இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணலாம் சொல்கிறாங்க.
அடுத்து யாருக்கான்னு சொல்லி கொடுத்து 18 to 40 வயதுக்கு உட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் மேற்கூறிய வயது குழுவில் உள்ள நடப்பு ஸ்வாம்பிளான் பயணிகள் வருமான வரி ஆதாயங்களை பெற நீங்கள் விரும்பினால். அடுத்தது ஏன் ஏபிஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்து 3 உறுதியான ஆதாயங்கள் என்னன்னா சந்தாதாரருக்கான குறைந்தபட்ச உத்தரவான ஓய்வூதியம், சந்தாதாரின் இறப்பு பிறகு அவருடைய வாழ்க்கை துணைவிக்கு குறைந்தபட்ச உத்தரவான ஓய்வூதியம், ஓய்வூதிய கார்பரேட் மூலமாக ரூ 1.7 லட்சம் முதல் 8.50 லட்சம் வரை நியமிக்கப்பட்ட வாரிசு அறிவிக்கிறான்னு சொல்கிறாங்க. அடுத்து எவ்வாறு சேர்வது? உங்களின் வங்கி அல்லது தபால் அலுவலகத்தில் அணுகவும் எளிய ஏபிஒய் படிவத்தை பதிவு சமர்ப்பிக்கவும் மாதாந்திர அல்லது காலாண்டு அல்லது அரையாண்டு பங்களிப்பை கட்டவும் சொல்கிறாங்க. ஆதார் கட்டாயமானதுன்னு சொல்கிறாங்க. இதை சாட்டில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து வாங்க நீங்கள் சந்தா தொகை எப்படி கட்டணும்னு பார்க்கலாங்க. நீங்கள் மாதம் கட்டலாம், இல்லைன்னா காலாண்டுக்கு ஒரு முறை கட்டலாம், இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறை கட்டலாம். இது நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆப்ஷனை பொறுத்து தான். நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் மாதம் கட்ட வேண்டிய சந்தா தொகை மாறும். அடுத்து வாங்க நீங்கள் செலுத்த வேண்டிய சந்தா தொகை லேட்டாக கட்டினா என்ன நடக்குன்னு பார்க்கலாங்க. அப்படி நீங்கள் லேட்டாக கட்டினா அதுக்கு அபராதம் விதிப்பாங்க. எவ்வளோனா நீங்கள் 100 ரூபாய்க்குள்ள சந்தா தொகை கட்டிட்டு வந்தால் உங்களுக்கு ₹1 அபராதமும், 101 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் கட்டிட்டு வந்தால் உங்களுக்கு ₹2 அபராதமும், 500 ரூபாய்க்குள்ள 1000 ரூபாய் கட்டிட்டு வந்தால் ₹5 அபராதமும், 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சந்தா தொகை கட்டிட்டு வந்தால் உங்களுக்கு ₹10 அபராதம் வைப்பாங்க. அடுத்து வாங்க தொடர்ந்து 6 மாதம் கட்டாமட்டை நடக்குன்னு பார்க்கலாங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து 6 மாதம் கட்டாமட்டா உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிரும். அதுவே நீங்கள் தொடர்ந்து 12 மாதம் கட்டாமட்டா உங்கள் கணக்கு முடக்கப்பட்டு உங்கள் தொகை திருப்பி தரப்படும். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு ப்ரீமெச்சூர் க்ளோஸ் முன்கூட்டியே மூடுற ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஆனால் ஒரு சில கண்டிஷன் மருத்துவ செலவு உட்பட ஒரு சில கண்டிஷன் மட்டும் ப்ரீமெச்சூர் க்ளோஸ் ஆப்ஷன் இந்த ஸ்கீமுக்கு இருக்கு. அடுத்து வாங்க சந்தாதார் இருந்தால் என்ன நடக்கும் பார்க்கலாங்க. அப்படி சந்தாதார் இருந்தால் கணவன் அல்லது மனைவிக்கு அந்த ஓய்வூதியம் போய் சேரும். அவங்க இந்த ஸ்கீம் கன்டினியூ பண்ணலாம். அப்படி கணவன் மனைவி 2 பேருமே இல்லைன்னா நாமினிக்கு அந்த அமௌண்ட் போகும். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட் ஃபோட்டோ, அடுத்து அடையாள அட்டை, பேன் கார்டு, வங்கி அல்லது தபால் அலுவலகத்தின் கணக்கின் நகல், அடுத்தது வங்கிகள் அல்லது தபால் அலுவலகம் கோரும் ஒரு சில ஆவணங்கள், இதெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு வேணும். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ண பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள தபால் நிலையம் அல்லது வங்கியில் போய் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணால் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.